MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல். புதிய தேடல்களுக்காகவும் அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் எங்களை நாடி வரும் தி லேர்னர் எனப்படும் உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்க இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கலாம். ஆமா, இல்லைன்னா அன்றாட வேலைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக்ல கூட நீங்க இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உலகத்தோட ரொம்ப ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கு. அந்த ஆர்வத்துக்கு தீனி போடுறதுக்காக தான் நாங்க தகவல்களை திரட்டி சுவாரஸ்யமா உங்களுக்கு வழங்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. கண்டிப்பா பல நூற்றாண்டுகளா உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் தொடர்ந்து உச்சரிக்கப்படுற ஒரு உரை. இயேசுவின் இறைவேண்டல் அப்படின்னு அறியப்படுற இந்த உரை வெறும் 9 வரிகள் தான் கொண்டது. சரியா சொன்னீங்க, வெறும் 9 வரிகள். ஆனா இந்த மிகச் சுருக்கமான 9 வரிகளுக்குள்ள எப்படி ஒரு முழுமையான பிரபஞ்ச பார்வையும் மனித உளவியலும் அன்றாட வாழ்வியலோட மிகச் சிக்கலான தத்துவங்களும் அடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வரியாக பிரிச்சு ஆராய போறோம். அதாவது இந்த உரையோட மிக முக்கியமான சிறப்பம்சமே இதோட சுருக்கம் தான் நான் சொல்லுவேன். ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட மாபெரும் தத்துவ புத்தகங்களோ நவீன உளவியல் ஆய்வு கட்டுரைகளோ சொல்ல திணற சில யதார்த்தங்களை எந்த விதமான சிக்கலான வார்த்தைகளும் இல்லாம இந்த உரை பதிவு செஞ்சிருக்கு. உண்மைதான். இப்போ தகவல்கள் வினாடிக்கு வினாடி நம்மள தாக்குற இந்த நவீன உலகத்துல நாம எதை நோக்கி ஓடுறோம், நம்மளோட உண்மையான தேவைகள் என்னன்னு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. சக மனிதர்களுடனான நம்ம உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அந்த தெளிவரை காலங்களை கடந்த இந்த சின்ன உரை உங்களுக்கு எப்படி வழங்க போகுதுன்னு பாக்குறது ஒரு அற்புதமான பயணமா இருக்கும். நிச்சயமா இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் பின்னணியையும் மனித மனதோட ஆழமான ஏக்கங்களையும் நாம இணைச்சு புரிஞ்சுக்க போறோம். சரி, அந்த பயணத்தை முதல் வரியிலிருந்தே நாம தொடங்குவோம். ஆரம்பிக்கலாம். முதல் வரி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. இத சாதாரணமான ஒரு தொடக்கமா என்னால பார்க்க முடியல. இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்குன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? அதாவது விண்ணுலகம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லையற்றது. ஆமா, பிரம்மாண்டமானது. மனிதனால எளிதில் அழகிடவோ இல்ல கற்பனை செய்யவோ முடியாத ஒரு பெரும் வெளி, அது ஒரு மாபெரும் பிரபஞ்ச கண்ணோட்டம். ஆனா அதுக்கு அடுத்தே வர்ற வார்த்தை எங்கள் தந்தை. ரொம்ப நெருக்கமான வார்த்தை. அதான், தந்தை அப்படிங்கிறது மனித உணர்வுகள்ல மிக மிக நெருக்கமான, பாதுகாப்பான, ரொம்ப ஈஸியா அணுகக்கூடிய ஒரு உறவு. சரியா சொன்னீங்க. ஒரு மாபெரும் எட்ட முடியாத பிரபஞ்ச சக்திய உங்க தோள்ல கை போட்டு பேசக்கூடிய ஒரு தந்தையோட உருவத்தோட இந்த ஒரே வரி இணைக்குது. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்கும் ஒரு தனி மனிதனுக்குமான இடைவெளியை இந்த ஒரு வரி எப்படி சுருக்குதுன்னு பாருங்களேன். இது மனித மனதோட மிக அடிப்படையான ஒரு பயத்தை நேரடியா கையாளுதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரி பயம்? அதாவது நாம இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல ஒரு தூசு மாதிரி, மிகச் சிறியவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான அச்சம் மனிதனுக்கு எப்போதுமே உண்டு. ஓ, அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அத சொல்றீங்களா? அதேதான். இரவு வானத்தை பார்க்கும்போது அந்த முடிவற்ற இருளை பார்த்து நமக்கு ஏற்படுற ஒரு சிறுமை உணர்வு அது. உருகி போற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா. ஆனா இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவா, ஒரு தந்தையா இருக்குங்கிற உணர்வை இந்த முதல் வரி விதைக்குது. அப்ப பிரம்மாண்டமும் நெருக்கமும் இணையுற புள்ளி இதுதான்னு சொல்லலாம். எக்ஸாக்ட். ஆமா, கண்டிப்பா. உங்களை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு பெரியதா, அச்சுறுத்துறதா, அந்நியமா இருந்தாலும் உங்களுக்கு அங்கே ஒரு தனிப்பட்ட அன்பான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத இது உளவியல் ரீதியா உங்களுக்கு உணர்த்துது. நீங்க அனாதை இல்ல, இந்த மாபெரும் அமைப்போட ஒரு அங்கம் அப்படிங்கிற பாதுகாப்பான உணர்வை இது தருது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அந்த பாதுகாப்பு உணர்வோட அடுத்த வரிக்கு நகரும்போது சற்று வித்தியாசமான ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆமா, இது வெறும் ஒரு வழக்கமான புகழ்மாலையா எனக்கு தோணல. ஏன்னா இன்றைய நவீன உலகத்துல எல்லாமே விளம்பரப்படுத்தப்படுற கிராண்டுகளா மாறிடுச்சு. உண்மைதான். ஏதோ ஒரு லாப நோக்கத்தோட கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களா எல்லாமே மாறிடுச்சு. எதிலுமே ஒரு தூய்மையை காண்பது கடினமாயிடுச்சு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு விஷயத்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, கலப்படமும் இல்லாம தூயது என போற்றுவது மனிதனுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு முக்கியமான உளவியல் கருவியா செயல்படுது. மனிதர்களாகிய நாம இயல்பாகவே எதையாவது போற்ற முற்படுபவர்கள். ஆமா, அதிகாரத்தை, பணத்தை, வெற்றியாளர்களை இல்லனா பொது தொழில்நுட்பத்தை நாம போற்றுவோம்.
ஆனா அவை எல்லாமே ஒரு கட்டத்துல தடம் மாறக்கூடியவை. வீழ்ச்சி அடையக்கூடியவை. கண்டிப்பா. இல்லைன்னா நம்மளை ஏமாற்றக்கூடியவை. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னை விட மேலான, எட்ட முடியாத, ஆனா மாசற்ற ஒரு சக்தியோட பேரை தூயது என போற்றும்போது அவனுக்குள்ள ஒரு ஆழமான பணிவு பிறக்குது. ஹியூமிலிட்டி. ஆமா, நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல, இந்த உலகத்தோட மையம் நான் அல்ல, என்னை விட மேலான எந்த களங்கமும் இல்லாத ஒரு தூய தன்மை இருக்குன்னு ஏத்துக்கிறது மனிதனோட அகங்காரத்தை குறைக்குது. ஈகோவை கரைக்குதுன்னு சொல்லலாம். உங்களை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு கரைபடிந்ததா இருந்தாலும் தூய்மைங்கிற ஒன்னும் இருப்பதற்கான சாத்தியத்தை நீங்க நம்புறது உங்க அகங்காரத்தை கரைச்சு உங்களை அடுத்த கட்ட முதிர்ச்சிக்கிட்டு செல்லுது. இது மனசுக்கு ஒரு வகையான சமநிலையை கொடுக்குது. வாவ், அந்த பணிவிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது போல இருக்கு. அடுத்த வரி உமது ஆட்சி வருகன்னு சொல்லுது. ஆட்சி அப்படின்னு உடனே மனிதர்களுக்கு நினைவுக்கு வர்றது அதிகாரம், சிம்மாசனம், வரி வசூல் பண்றது, ஆமா, ஆதிக்கம் செலுத்துறது போன்ற விஷயங்கள் தான். ஆனா இங்கே குறிப்பிடப்படுற ஆட்சி அப்படிப்பட்டதா தெரியலையே. வன்முறையும் சமத்துவமின்மையும் துயரங்களும் நிறைஞ்ச இந்த உலகத்துல எல்லாமே சரியா இருக்கிற ஒரு காலம் வராதான்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடுதான் இது. கண்டிப்பா ஆட்சிங்கிறது இங்க அரசியல் அதிகாரம் கிடையாது, அது ஒரு இலட்சிய நிலைப்பாட்டோட வருகை. ஐடியல் ஸ்டேட். ஆமா, எங்கே நீதி முழுமையா இருக்கோ, எங்கே அன்பு எந்தவித நிபந்தனையுமின்றி பகிரப்படுதோ, எங்கே கருணையும் சமத்துவமும் ஆதிக்கம் செலுத்துதோ அதுவே இந்த தூய்மையான ஆட்சி. இத உலக அளவுல மட்டும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையோடையும் பொருத்தி பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். இப்போ உங்க மனசுக்குள்ள குழப்பங்களும் கவலைகளும் சுயநலமும் பொறாமையும் ஆதிக்கம் செலுத்தி உங்களை அலைக்கழிக்கும் போது, ஆமா, நிறைய நேரம் அப்படி நடக்கும். அப்போ இந்த இரைச்சல்கள்லாம் அடங்கி ஒரு தூய்மையான அமைதியான நிலைப்பாட்டோட ஆட்சி என் மனசுக்குள்ள வரணும்னு நீங்க ஆழமா விரும்புவீங்க இல்லையா? கண்டிப்பா ஒரு அமைதி வேணும்னு தோணும். அதுதான் இது. ஒரு தனி மனிதனோட அகத்திலையும் சரி, ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் சரி, அநீதிகள் மறைஞ்சு ஒரு உன்னதமான அமைதியான நிலை உருவாகணும் அப்படிங்கிற ஆழமான மனித எதிர்பார்ப்போட குரல் தான் இந்த வரி. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அந்த உன்னதமான நிலை எப்படி யதார்த்தமா மாறும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழும் இல்லையா? அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி தான் அடுத்த வரி அமையுது. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. இது கேட்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. விண்ணுலகத்தில் இருக்கிற அந்த முழுமையான நேர்மறை ஆற்றலும் நீதியும் இந்த மண்ணுலகத்திலும் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனா விண்ணுலகோட அந்த திருவுளம் எப்படி இந்த சிக்கலான சவால்கள் நிறைஞ்ச மண்ணுலகில சாத்தியமாகும்? இத ஒரு எளிமையான உதாரணம் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மிகச்சிறந்த ஆர்கிடெக்ட் உருவாக்குற ஒரு வரைபடத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. ப்ளூ பிரிண்ட். ஆமா, அந்த ப்ளூ பிரிண்ட்ல கட்டடம் மிக துல்லியமா எந்த குறையும் இல்லாம முழுமையான அழகோடு இருக்கும். அந்த வரைபடம் தான் விண்ணுலகம் அல்லது திருவுளம், அதாவது தி ஐடியல். ஓகே. ஆனா அந்த வரைபடத்தை வச்சு உண்மையாவே கட்டடம் கட்டப்பட்டுகிட்டு இருக்கிற தளம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், ஆமா, அது முற்றிலும் வித்தியாசமானது. அங்கு தூசி இருக்கும், சத்தம் இருக்கும், தவறுகள் நடக்கும், எதிர்பாராத தடங்கல்கள் வரும். அதுதான் மண்ணுலகம் அல்லது யதார்த்தம்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. மனிதர்களாகிய நாம எப்போதுமே இந்த ரெண்டுக்கும் இடையில சிக்கி தவிக்கிறோம். நாம மனசுல நினைக்கிற முழுமையான இலட்சியங்களுக்கும் நாம அன்றாடம் சந்திக்கிற சவாலான யதார்த்தங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை குறைக்க சொல்றதுதான் இந்த வரியா? அதேதான். விண்ணுலகில் உள்ள அந்த வரைபடம் இந்த கட்டுமான தளத்திலையும் முழுமையா செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிற உறுதிப்பாடு இது. ரொம்ப ஆழமான சிந்தனை. ஆமா, இது வெறும் ஒரு கோரிக்கை மட்டும் கிடையாது. அந்த இலட்சியம் நிறைவேறுவதற்கு நீங்களும் ஒரு கருவியா, ஒரு பணியாளரா செயல்படணும் அப்படிங்கிற மறைமுகமான அழைப்பு கூட. அந்த பிரம்மாண்டமான வரைபடம் பற்றிய சிந்தனையிலிருந்து அடுத்த வரிக்கு செல்லும் போதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. எந்த வரி சொல்றீங்க? எங்கள் அன்றாட உணவை இன்று எங்கெடுத்து தரும். ஆமா, இது உண்மையிலே ஒரு செங்குத்தான வீழ்ச்சி, இல்லனா மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்லலாம். அது வரைக்கும் நாம பிரபஞ்சம், தூய்மையான பெயர், நீடியான ஆட்சி, இலட்சியம்னு மிக உயர்ந்த விண்வெளி அளவிலான தத்துவ தளத்துல பயணிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம சடாரண பூமிக்கு வந்து மனிதனோட மிக அடிப்படையான எளிய தேவையான ஒருவேளை உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு உரை மாறுது. மாபெரும் சிந்தனைகளிலிருந்து நேரடியா மனிதனோட பசிக்கு உரை மாறுறது ஏன்? இது ஒரு அபாரமான உளவியல் நகர்வு. நீங்க உலக அமைதியை பத்தியோ பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் பத்தியோ எவ்வளவு பெரிய தத்துவங்களை பேசிட்டு இருந்தாலும் சரி, உங்க வயிறு காலியா இருந்தா உங்களால அதை பத்தி ஒரு வினாடி கூட சிந்திக்க முடியாது. பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்களே, அதேதான்.
அந்த மனித யதார்த்தத்தை இந்த உரை எந்த தயக்கமும் இன்றி ஏத்துக்குது. பிரம்மாண்டமான ஆன்மீகம் மனிதனோட பசிய புறக்கணிச்சுட்டு வானத்துல மிதக்கிறது கிடையாது அப்படிங்கறத இது ஆணித்தரமா பதிவு செய்யுது. இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சேன். இன்று அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியமா படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கான உணவை என்றோ, வாழ்நாள் முழுவதுமான செல்வத்தை என்றோ, அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பை என்றோ இது கேட்கல. இன்று அன்றாட உணவு. உங்களது நிகழ்காலத்துல இந்த நிமிஷத்துல கவனம் செலுத்துவதோட அவசியத்தை இது நுட்பமா சுட்டிக்காட்டுது. கண்டிப்பா. நவீன உலகத்துல நாம 10 ஆண்டுகளுக்கு பிறகான பாதுகாப்பை தேடி இன்றைக்கான நிம்மதியை முழுமையா இழந்துடுறோம். எதிர்காலத்தை பற்றிய அளவு கடந்த கவலையோ, எல்லாவற்றையும் குவித்து வைக்கணும் அப்படிங்கிற பேராசையோ இல்லாம, இந்த நாளுக்கான ஏன் அடிப்படை தேவை பூர்த்தியானால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவை இந்த வரி கற்றுத்தருது. ஆமா, நிகழ்காலத்துல வாழும் கலை இது. கண்டென்ட்மெண்ட். அந்த நிகழ்காலத்தில் வாழும் கலை அப்படிங்கிறது இன்றைய ஹசல் கல்ச்சர் உலகத்துல நாம ஒவ்வொருவரும் தினசரி போராடி பெற வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. உண்மைதான். இன்றைய உணவு கிடைச்சிடுச்சு, இன்றைய நாள் பாதுகாப்பானது அப்படிங்கிற உணர்வே மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும். சரி, நமது பசி தீர்ந்த பிறகு நாம எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த பெரிய சிக்கல் மனித உறவுகள்தான். அடுத்த வரிக்கு செல்லும்போது உரை ஒரு வித்தியாசமான, கணிக்க முடியாத திசையில பயணிக்குது. எந்த இடத்துல? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை, அவ்வளவுதான். வாக்கியம் முழுமையடையாம ஒரு முற்றுப்பெறாத நிலையிலேயே நிக்குது. இது ஏதோ ஒரு அச்சுப்பிழை கிடையாது. இது திட்டமிட்டே இப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு தோணுது. ஒரு வாக்கியமும் முழுமையடையாம அந்தரத்துல நிக்கிறது படிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லது உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற நபரை அப்படியே தடுத்து நிறுத்துது இல்லையா? ஆமா, இது இந்த உரையோட மிக சக்தி வாய்ந்த ஆழமான புள்ளி. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காக்குறது ஒரு மாபெரும் வெற்றிடத்தை உருவாக்குது. அந்த வெற்றிடம் எதை குறிக்குது? தத்துவங்கள் பேசுறது ரொம்ப எளிது. ஆனா அந்த தத்துவங்களை நடைமுறைப்படுத்த ஒரு களம் தேவைப்படுது. அந்த வெற்றிடத்தை உங்களை நீங்களே நிரப்பிக் கொள்ளுமாறு இது கட்டாயப்படுத்துது. ஓ, அதாவது உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, உங்களை ஏமாற்றியவர்களை, உங்கள் நம்பிக்கையை உடைத்தவர்களை, உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புது. கண்டிப்பா. அவங்கள பழிவாங்க போறீங்களா? வாழ்நாள் முழுவதும் அவங்க மீதான கோபத்தை சுமந்து திரிய போறீங்களா? அல்லது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மன்னிக்க போறீங்களா? மனித உறவுகளோட மிகச் சிக்கலான, வலி நிறைந்த பகுதி இதுதான். ஆமா, நமக்கு ஒருவன் தீங்கு செய்யும் போதுதான் நமது உண்மையான குணம் என்னவென்பது வெளிப்படுது. இந்த முற்றுப்பெறாத வரி மனித உறவுகளோட சிக்கல்களை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கிற சுய பரிசோதனைய உங்களுக்குள்ள எழுப்புது. இது உங்களை ஒரு மனசாட்சியோட கண்ணாடிக்கு முன் நிறுத்துதுன்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. அது ஒரு கடினமான சுய பரிசோதனை தான். மற்றவர்களை மன்னிப்பதை பற்றி பேசும்போதே நமக்குள் இருக்கிற பலவீனங்களும் உடனடியாக நினைவுக்கு வந்துருது. அடுத்த 2 வரிகள் அதைத்தான் அப்பட்டமா பேசுதுன்னு நினைக்கிறேன். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமா, இந்த வரிகளை கேட்கும்போது மனிதன் தனது பலவீனங்களை எந்த ஈகோவும் இல்லாம மிக நேர்மையா ஏத்துக்கிறதா தோணுது. நாம எந்த சலனத்திற்கும் ஆளாகாத சூப்பர் ஹீரோக்கள் இல்ல அப்படிங்கிற யதார்த்தம் இதுல ஒலிக்குது இல்லையா? முற்றிலும் உண்மை. மனித இயல்பு இதுதான். நான் மனதளவுல மிகவும் வலிமையானவன், எந்த சோதனையையும் நான் என் சுய கட்டுப்பாட்டால் முறியடிப்பேன் அப்படின்னு மார்த்தட்டுக் கொள்வது ஒரு வகையான அறியாமை மற்றும் அகங்காரம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 பக்கங்கள் இருக்கு, வீழ்ச்சி அடைய செய்யும் சலனங்கள் இருக்கு. அதை ஏத்துக்கிறது தான் முதிர்ச்சி. இந்த 7வது வரியில, அதாவது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் அப்படிங்கிற வரியில மனித மனதோட இந்த பலவீனங்களை நேர்மையா ஒப்புக்கொள்ளும் ஒரு பக்குவம் வெளிப்படுது. எனக்குள்ளே இருக்கும் சலனங்கள் என்னை ஆட்கொள்ள அனுமதிக்காதேன்னு கேட்கிறோம். ஆமா, என்னை நானே வீழ்த்தி கொள்ளும் சூழ்நிலைக்கு என்னை இட்டு செல்லாதே அப்படிங்கிற ஆழமான அகப்போராட்டத்தை இது குறிக்குது. இன்டர்னல் ஸ்ட்ரகிள். அதுக்கு அடுத்ததா வர்ற 8வது வரி தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அப்படிங்கிறது அகப்போராட்டத்திலிருந்து புற உலகிற்கு நகருது. சரியா கவனிச்சிருக்கீங்க. புற உலகில உள்ள எதிர்மறை ஆற்றல்கள்ல இருந்து, தீய மனிதர்கள் அல்லது நச்சுத்தன்மை வாய்ந்த சூழல்கள்ல இருந்து பாதுகாப்பை கோரும் யதார்த்தமான வேண்டுகோள் இது. எக்ஸ்டர்னல் கேயாஸ்ல இருந்து ஒரு பாதுகாப்பு. மனிதனுக்கு தனக்குள்ளேயும் ஒரு போராட்டம் இருக்கு, தன்னை சுற்றியும் ஒரு போராட்டம் இருக்கு. இந்த 2 இருபரிமாண தாக்குதல்கள்ல இருந்தும் ஒரு ஆன்மீக மற்றும் உளவியல் பாதுகாப்பை தேடுறது மனிதனோட அடிப்படையான உயிர்வாழும் உள்ளுணர்வு, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்.
ரொம்ப ஆழமா விளக்குனீங்க. இப்போ அகப்போராட்டம் புறப்போராட்டம் என இரண்டோட வலியையும் கடந்து வந்த பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தருணம் இது. இந்த உரையோட இறுதி வரி ஆமென். இது வழக்கம் போல ஒரு பிரார்த்தனையோட இறுதியில சொல்லப்படுற ஒரு சாம்பிரதாயமான முடிப்பு வார்த்தைன்னு நான் நினைக்கல. இவ்வளவு ஆழமான தத்துவங்களையும் யதார்த்தங்களையும் பேசின பிறகு இந்த ஒற்றை சொல் ஒரு பெரிய முத்திரையா, ஒரு ஆழமான உறுதிப்பாடா செயல்படுது இல்லையா? ஆமா, ஆமென் அப்படிங்கிற சொல்லுக்கு அப்படியே ஆகுக அல்லது உண்மையாகவே என்று பொருள். இது வெறும் ஒரு வாக்கியத்தோட முற்றுப்புள்ளி கிடையாது. மாறாக, நீங்க இதுவரை சிந்தித்த, உச்சரித்த அத்தனை விஷயங்களுக்கும் உங்களது முழுமையான சம்மதத்தை வழங்குவது. ஒரு முக்கியமான சட்டப்பூர்வமான ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு அதோட ஒவ்வொரு ஷரத்துகளையும் ஏத்துக்கிட்டு இறுதியில உங்க கையெழுத்து இடுவது போன்றது இது. அருமையான ஒப்பீடு. விண்ணுலக பிரம்மாண்டம் முதல் என் அன்றாட உணவு வரை, என்னை சுற்றி இருப்பவர்களுடனான எனது சிக்கலான உறவு முதல் அக மற்றும் புறச்சோதனைகளிலிருந்து எனக்கான பாதுகாப்பு வரை, இவை அனைத்தையும் நான் முழு மனதோட உணர்கிறேன், ஏத்துக்கிறேன். என் வாழ்வு அப்படியே அமையட்டும் அப்படின்னு ஆணைத்தரமா பதிவிடும் ஒரு முத்தாய்ப்பாகவே இந்த ஆமேன் அமையுது. இது உங்களது ஒட்டுமொத்த புரிதலையும் ஒரே சொல்லில சுருக்கி சொல்லுது. கண்டிப்பா. என்ன ஒரு ஆழமான விரிவான பயணம் இது. தொடக்கத்திலிருந்து நம்ம கடந்து வந்த பாதையை ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். ஒரு மாபெரும் பிரபஞ்ச கண்ணோட்டத்துல எட்ட முடியாத விண்ணுலகில உள்ள ஒரு நெருக்கமான உறவில தொடங்கி அந்த பேரோட தூய்மையை போற்றி நமது அகங்காரத்தை குறைச்சிக்கிட்டோம். நீதியான அமைதியான ஒரு ஆட்சி வரணும்னு விரும்பி விண்ணுலகோட அந்த முழுமையான வரைபடம் இந்த சவால்கள் நிறைந்த மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும் என பயணித்தோம். அதுக்கப்புறம் அத்தனை பிரம்மாண்டங்கள் இருந்து விடுபட்டு மனிதனோட மிக அடிப்படையான அன்றாட தேவையை குறிவச்சு, அதுவும் எதிர்கால கவலைகள் இன்றி இன்றைய உணவை மட்டும் வேண்டி நிற்கிற யதார்த்தத்துக்கு வந்தோம். மனித உறவுகளோட சிக்கல்களையும் பார்த்தோம். ஆமா, குறிப்பா நமக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிற அந்த முற்று பெறாத ஆனா ஆழமான சிந்தனையை தொட்டு நின்னோம். இறுதியா நமது பலவீனங்களை எந்த ஒளிவு மறைவுமின்றி ஏத்துக்கிட்டு அகச்சோதனைகள் மற்றும் புறத்தீமைகளிலிருந்து ஆன்மீக பாதுகாப்பை கோரி ஆமேன் அப்படிங்கிற உறுதியான முத்திரையோட இந்த 9 வரிகளோட பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கோம். இது ஒரு முழுமையான தொகுப்பா பார்க்கும்போது ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. முடிவற்ற தகவல்களாலும் குனிமில்லாத அவசரங்களாலும் நாளைய பற்றிய பயங்களாலும் நிரம்பி இருக்கும் உங்களது அன்றாட வாழ்க்கையில இந்த 9 வரிகள் உங்களை எப்படி நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மிகப்பெரிய உளவியல் வெற்றி. கிரவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நீங்க தனிமையிலோ அல்லது ஏதோ ஒரு பெரிய குழப்பத்திலோ இருக்கும்போது முதல் வரியான அந்த பிரபஞ்ச நெருக்கத்தை நினைச்சு பார்த்து ஆறுதல் அடையலாம். எதிர்காலத்தை பற்றிய பயமும் பொருளாதார சுமையோட அழுத்தமும் உங்களை மூழ்கடிக்கும் போது இன்றைய அன்றாட உணவு அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியை நினைச்சு உங்க மனதை நிகழ்காலத்திற்கு திரும்ப கொண்டு வரலாம். உங்களை சுற்றியுள்ள உலகம் நியாயமற்றதா தோணும்போது உமது ஆட்சி வருக அப்படிங்கிற இலட்சியத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம். ஆமா, இந்த வரிகள் வெறும் பழமையான உச்சரிப்புகள் கிடையாது. இவை அன்றாட வாழ்வோட சிக்கல்களை மிக தெளிவான அமைதியான கண்ணோட்டத்துடன் எதிர்கொள்ள உங்களுக்கு உதவும் மிகச்சிறந்த உளவியல் மற்றும் ஆன்மீக கருவிகள். உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளவும் சமநிலைப்படுத்திக் கொள்ளவும் இது ஒரு அற்புதமான வழிமுறையாகும். இந்த 9 வரிகளுக்குள்ள இவ்வளவு பெரிய வாழ்வியல் சூத்திரம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா. அந்த 6வது வரியை மீண்டும் ஒருமுறை உங்க மனத்திரையில ஓட விடுங்கள். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை. அப்படியே முழுமையடையாம அந்தரத்துல தொங்கும் அந்த வரி. மற்றவர்களோட தவறுகளை நாம எப்படி பார்க்கிறோம், அவர்களுக்கு எதிராக நாம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அல்லது எடுக்காமல் விடுறோம் அப்படிங்கிறது சிந்திப்பது வெறும் மனித உறவு சார்ந்த கோபம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அது உங்களை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான அமைப்போடு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த பிரம்மாண்டமான தந்தையோடு எப்படி நேரடியாக தொடர்புடையதாக இருக்கலாம்னு சற்று யோசிச்சு பாருங்க. நீங்களும் மன்னிக்கப்படும் போதுதான் அந்த பிரபஞ்ச அமைப்போட சமநிலை பாதுகாக்கப்படுது இல்லையா? சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்களது இன்றைய அன்றாட உணவை நீங்கள் அமைதியாக உண்ணும் போதோ அல்லது நாளை அலுவலகத்திலோ வீட்டிலோ ஒரு சிறிய சலனத்தையோ சோதனையையோ சந்திக்கும் போதோ இந்த 9 வரிகளோட பயணத்தை ஒரு கணம் நினைச்சு பாருங்க. அந்த முற்றுப்பெறாத வாக்கியத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையில நீங்க எப்படி பூர்த்தி செய்ய போறீங்க? தொடர்ந்து சிந்தியுங்கள், தொடர்ந்து தேடுங்கள். இந்த ஆழமான தேடலில் எங்களோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி.